தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராம் அவர்களுக்கு நன்றி. முதல்ல இந்த படத்துல இருந்த பாடல்கள் எல்லாம் நான் எனக்கு முதல்ல அவர் கூப்பிட்டுட்டு இந்த பறந்து போ படத்துக்கு 3 பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டாரு. நான் எனக்கு அப்போ பேராசை, நிறைய பாட்டு பண்ணணும் இந்த படத்துல, அவ்வளவு அழகான ஒரு சூழல்கள் இருக்கு இந்த படத்துலன்னு சொல்லிட்டு சொன்னப்போ சின்னதா அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 25 பாட்டு எழுதிட்டோம் இந்த படத்துக்கு. 25 பாட்டு பண்ண உடனே அப்புறம் அது ரொம்ப அதுல இருந்து 19 பாட்டு இந்த படத்துல இருக்கு. இது 1000வது பாட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ராம் சார் சொன்னாரு, இது ஸ்பெஷலா இருக்கணும், நீங்க யாரை கூப்பிடணும், யாரோட முன்னிலையில இதை நீங்க லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டாரு. கேட்டப்போ நான் சங்கர் சாரும் ரஹ்மான் சாரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் முதல்ல சொன்னேன். சொன்னப்போ அப்புறம் ரஹ்மான் சார் ஊர்ல இல்ல, சங்கர் சார் ஒரு கமிட்மெண்ட்னால வர முடியலன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தப்போ என்னோட முதல் பாட்டு நான் எழுதினப்போ, இரும்பிலே ஒரு ஹிருதயம் பாட்டு எழுதினப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நான் எந்த கேலரியில என்னுடைய மனைவி மேல காதல்ல விழுந்தனோ அந்த கேலரியில தான் அந்த பாட்டை எழுதினேன் தான். அந்த பாட்டை எழுதி முடிச்சுட்டு முதல்ல நான் வாசிக்க கொடுத்தது என்னோட மனைவி கிட்ட தான். அவங்க சங்கர் சார் பாக்குறதுக்கு முன்னாடி, ரஹ்மான் சார் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த வரிகளை முதல்ல படிச்சுட்டு என்ன பாராட்டினாங்க. அதே மாதிரி என்னோட இந்த 1000வது பாட்டு நான் எழுதி முடிச்ச உடனே முதல்ல படிச்சு காட்டினது என்னுடைய மகனுக்கு. ஸோ இவங்க 2 பேரோட முன்னிலையிலையும் இந்த பாட்டு அது ரொம்ப அழகான ஒரு பாட்டா அமைஞ்சது. ஒரு ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ன்ட்டு ஒரு ஸ்மோக்கிங்க்கு அகேன்ஸ்டான ஒரு பாட்டு. இந்த பாட்டை பத்தி சொல்லும்போது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாலா சார் கூட நான் ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பாலா சார் அப்போ அவரு ஏதாவது ஒன்று யோசிக்கும் போது அவங்க ஜஸ்ட் ஸ்மோக் பண்ணுவாங்க. அப்ப சார் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி சார், கொஞ்சம் அதை இது பண்ணிக்கலாமான்னு உடனே அவங்க கேட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வெளியில போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க. ரொம்ப ஒரு சென்சிபிளா அவங்க சொன்ன உடனே அதை கேட்டு பண்ணிட்டு பரவாயில்ல சார், நம்மளால நம்ம இந்த டிஸ்கஷன் நடக்கும் போதெல்லாம் ஸ்மோக்கிங் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் என்ன நிறுத்திட்டாரு சார். எனக்கு டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஸ்மோக்கிங்னால நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்க ஒரு சிகரெட்டை நீங்க விட்டீங்கன்னா கூட அது மாதிரி சில பேர் பேராசை, சிகரெட் மொத்தமா விடணும்ன்றது பேராசை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த முயற்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ராம் சாருக்கு, எனக்கு சந்தோஷ்க்கு கிடைச்ச ஒரு வெற்றியை நம்புவேன். ஸோ முதல்ல அதுக்கு எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ரொம்ப பிரீஃபா நான் சொல்லணும் அப்படின் போது எனக்கு இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸஸ், சிவா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ், கிரேஸோட பெர்ஃபார்மன்ஸ், அஞ்சலி, அனுவர்கீஸ், இவங்க ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு நேச்சுரலா இருந்துச்சு. அந்த ஒரு எங்கேயுமே ஒரு ஆர்டிபிஷியல்னஸ் எப்பவுமே ராம் சார் படத்துல பார்க்க முடியாது. ஆர்டிபிஷியலா எதுவுமே இல்லை, எல்லாமே அப்படியே ஒரு இயல்போடு இருந்துச்சு. ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடிட்டு, அந்த டான்ஸ்க்கு முன்னாடி ஒரு சோகத்துல ஆடிட்டு அதை முடிச்சுட்டு அந்த டான்ஸ் ஆடும்போது அவ்வளவு சந்தோஷம் ஆடிட்டு அந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அந்த சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போற அந்த இதுல கிரேஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி ரொம்ப அந்த பியூட்டிஃபுல் சன்ஃபிளவர் சீக்வன்ஸ்ல அஞ்சலி அண்ட் அவங்க அனுஜோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிவா ரொம்ப கேஷுவலா ஓடிட்டு இருக்கும்போது எங்க யாராவது ஃபேமிலியோட கடத்துவாங்களா பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் போறது, அந்த ஹியூமர்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். பையனும் மிதனும் ரொம்ப அழகா, அன்பு அவ்வளவு அழகா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தேன். அவ்வளவு ரொம்ப நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ராம் சார் கூட பாட்டு எழுத உட்கார ஆரம்பிச்சப்போ முதல்ல அவர் என்கிட்ட கேட்டுட்டது, சார் இந்த பாட்டு ரொம்ப ஒரு ரொம்ப லைட்டா இருக்கணும், நம்மளோட பாட்டு மற்ற பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அவர் கூட ஃபர்ஸ்ட் பார்க்க போனப்போ ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அப்புறம் பறவையே பாடல், அது மாதிரி எல்லாமே அவ்வளவு இலக்கியமா இருக்கும் அந்த பாடல்கள். நான் அது மாதிரி பாடல்கள் எழுதணும்னு தான் 7 கடல் 7 மலையில ஒர்க் பண்ணோம். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னது, சார் முதல்ல நம்ம இந்த உங்களுக்குள்ள இருக்கிற கவிஞனை வெளியில வச்சுட்டு வந்திருக்கேன், நம்ம கவிதையே வேணாம் இந்த படத்துக்கு, ரொம்ப லைட்டா போகலாம், இங்கிலீஷ் கலந்து நம்ம பண்ணலாம், ரொம்ப லைட்டா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு லைன் எழுதும்போது கொஞ்சம் அறிவோட அது வந்துருச்சுன்னா, சார் இது ரொம்ப அறிவா இருக்கு சார், இதயத்துல இருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அவர் கூட போன அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட மண்டைக்குள்ள போயிட்டு அவர் யோசிக்கிற அந்த ப்ராசஸை எடுத்துட்டு ஒரு லிரிக்கா மாத்துற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாட்டு கிடைச்சதுனாலே அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் கூட ஒரு 20-25 பாடல்கள் பண்ண முடிஞ்சது.
ராம் சார் நன்றி உங்களுக்கு, ரொம்ப 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 நன்றி. இந்த பாடல்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன், இந்த படத்துல இருக்கிற பாடல்களுக்கு அவருக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து மயன். அவர் இதுல மகனே என் மகனே பாட்டை வந்து மயனே என் மயனேன்னு வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு வருஷம். அது போட்டு காட்டக்கூடாதுன்னு வேற அவர் பையன் வந்து ப்ராமிஸ் வாங்கி வச்சிருக்கான். ஸோ ஆனா ஆல் அப்பா சார் லையர்ஸ்ன்றதுனால அவரும் அதை பிரேக் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். என்னோட மகன் வந்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன். இந்த பாட்டு நிறைய பாட்டு இந்த படத்துல நான் போட்டு நான் எழுதிட்டு காட்டணும்ப்பா, இல்லப்பா வேணாப்பா, ரொம்ப இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, நல்லா இல்லை, இது வேணாம், வேற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். அதே மாதிரி நந்தினியும் என்னோட முதல் பாடல் சொன்னேன், முதல் பாடல்ல இருந்து இப்ப வந்த பாடல் வரைக்கும் ஒவ்வொரு பாடலையும் கேட்டுட்டு அந்த பாடல்ல இருக்கிற அழகான வரிகள் என்கிட்ட சொல்லிட்டு எது அவங்களுக்கு பிடிச்சது எது அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு கூடவே ஒரு கிரிட்டிக் மாதிரியும் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. திரையுலகில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பாடகர்கள், இன்னைக்கு இந்த படத்துல பாடின பாடகர்கள் எல்லாமே இங்க இருக்கீங்க. விஜய் இருக்காரு, சித்தார்த், மிஷ்கின் சார், ஆண்ட்ரியா, நிறைய பேர் வந்து இந்த படத்துல பாடகர்களை கூப்பிட்டாலே இந்த அரங்கு நிறைஞ்சிரும். அத்தனை பாடகர்கள் இந்த படத்துல இருக்காங்க. மீண்டும் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய மனைவி வந்து ஒரு சில நிமிடங்கள் பேசணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. நிறைய நிமிடங்களும் சரி, அவங்க கிட்ட ஒரு சில நிமிடங்கள்